அண்ணா வேணுமா ஆனா அவரோட கட்சி வேணாமா, எம்ஜிஆர் வேணுமா ஆனா அவரோட கட்சி வேணாமா, ஜெயலலிதா அவர்கள் வேணுமா ஆனா அவங்களோட கட்சி வேணாமா? என்னடா உங்க கொள்கை மயிறு? என்னதான் உங்க கொள்கை மயிறு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல மக்களுக்கு நல்லது பண்ண வந்த வரலன்னாலும் பரவாயில்ல, செவனேன்னு வீட்டுல பொத்திட்டு படுத்திருந்தா போதும். ஏன்னா இதுல திமுக அரசால கிண்டல் பண்றாங்க இவங்க, மண்டையில உள்ள கொண்டைய மறந்துட்டீங்க அப்படின்னு. நாங்களாவது கொண்டைய மறந்தது இருக்கட்டும், நீ முதல்ல மண்டைய கட்டு, முதல்ல வெளில வந்து வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு பனையூர்ல படுத்துக்கிட்டு நீங்க எந்த அரசியல் கட்சி தலைவரை வேணாலும் எடுத்துங்க, இப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா எங்க இருக்காங்கிறத நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா உலகத்திலே வந்து ஒரு கட்சியை வந்து இந்த அளவுக்கு நடத்திக்கிட்டே 40 உயிரை குடிச்சதுக்கு அப்புறமும் நான் எங்க இருக்கேன்னே தெரியாம படுத்திருக்க ஒரே ஒரு ஆளு விஜய் மட்டும்தான். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? எதுக்காக? நீங்க வந்து பெரியார் தானே கொள்கை தலைவரா எடுத்திருக்கீங்கன்னா, அவர் வந்து அரசியல் அவர்கள்ட்ட இருந்து பெரியார்ட்ட இருந்து நாங்க கொள்கையை எடுத்துக்கிட்டோம், இவங்கள்ட்ட இருந்து வந்து அரசியல் அணுகுமுறை எடுத்துக்கிட்டோம். எப்படி? எம்ஜிஆரே எடுத்துக்கங்க, சரி அண்ணாவே எடுத்துக்கங்க, 2 பேரும் ஒன்ன மாதிரி தான் அரசியல் பண்ணாங்களா? வீட்டுக்குள்ளேயே படுத்திருந்தாங்களா? பனையூருக்குள்ளே உள்ள படுத்திருந்தாங்களா? அவங்க படுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நேரம் இந்த பேரையும் உச்சரிக்க மாட்டேன். பெரியார் பெரியார் பெரியார்னு பேசுறீங்களே, அந்த பெரியாரை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்து இருக்கக்கூடிய இயக்கம் இந்த திமுகங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க முதல்ல. இல்லாட்டினா நேரம் சங்கி கூட்டம் நேரம் அதுக்கும் காவி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க தெரியுமா? ஏன் வந்து இப்ப திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? திருவண்ணாமலையில இப்ப நடந்ததுல மீட்டிங், அதை பத்தி பேசுற உங்களுக்கு ஏன் திருப்பரங்குன்றத்துல பத்தி பேச மாட்டீங்க? இதுல விஜய் வந்து இவரை சொல்றாரு, சினிமா டைலாக்ங்கிறீங்க என்ன நான் பேசுறத. முதலமைச்சர் சொல்றாரு என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு, அது வந்து சினிமா டைலாக் இல்லையா? சார் சொன்னா வந்து அது ஏத்துக்கலாமா, நாங்க சொன்னா ஏத்துக்க மாட்டோமா? தற்குறி, அரசியல்ல டைலாக் பேசுறது வேற, டயலாகே அரசியல் பேசுற தற்குறி, உன்னெல்லாம் எவன்டா ஏத்துக்குவான்?